ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக உங்களை சந்திக்கிறதுலேயே நான் வந்து மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு புது பாட்டு நம்ம கற்றுக்கலாம். இது வந்து ஒரு ரொம்ப பழைய பாட்டு. எனக்கு ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி நான் சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுத்த பாட்டு. ஓகேங்களா, அதனால் ரொம்ப பழைய பாட்டு தான். ஒருவேளை உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். தெரியலை என்று சொன்னால், உங்களுக்கு தெரியாத இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை கற்றுக்கொள்ளுங்கள். இல்லை, ஆனால் இது ஒரு இங்கிலீஷ் பாட்டு. இங்கிலீஷ் பாட்டா? என்ன பிரதர், நாங்கள் போய் எப்படி இங்கிலீஷ் பாட்டெலாம் சொல்லி தருது? எங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியாது, இங்கிலீஷ் பேச தெரியாது. ஒருவேளை அப்படி நீங்கள் நிறைய பேர் நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இது வெரி சிம்பிள். நான் இங்கே குஜராத்தில் இங்கே ஆதிவாசி ஜனங்கள் மத்தியிலே நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். இங்கே நான் இந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த பாட்டு பிள்ளைங்க பாடுறாங்க. அப்போ நிச்சயமாக இது கண்டிப்பாக உங்களுடைய இடத்துலையும் நீங்கள் சொல்லி கொடுத்தா நிச்சயமாக பிள்ளைகள் பாடுவாங்க. அவ்வளோ ஈஸியான பாட்டு. ஓகேங்களா, நான் ஒரு பாடுறேன், நீங்கள் பாருங்கள். 1 2 3 Jesus loves me. 4 5 glad to be alive. 6 7 8 God is great. 9 10 repeat it again. So 1 2 3 Jesus loves me. 4 5 glad to be alive. 6 7 8 God is great. 9 10 say amen. 9 10 say amen. அவ்வளோதான். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு இது வந்து ஒரு கேம்னு சொல்ல முடியாது, பஸ்ஸுன்னு சொல்ல முடியாது. இப்போ கையில் நான் ஒரு A4 ஷீட்டில் நான் ஒரு டயக்ராம்னு சொல்ல முடியாது, நம்பர்னு சொல்ல முடியாது, ஒன்று நான் வரைஞ்சி வச்சிருக்கேன். சரிங்களா, இதை வந்து இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும் நினைக்கிறேன். பிள்ளைங்க கிட்ட நீங்கள் காட்டி, ஒருவேளை நீங்கள் பிள்ளைங்களை தனியாக கூப்பிட்டு இந்த கேம் நீங்கள் நடத்த வைக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இது பிரிண்ட் அவுட் எடுத்து 4 டீமாக பிரிக்க வச்சு நடத்த வைக்கலாம். இது ஈஸியாக பிள்ளைங்க கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் சில கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் மாதிரி இருக்கும். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம், ஆனால் நீங்கள் உங்கள் பக்கம் அப்படி திருப்பி வச்சுட்டு இதில் வந்து நான் பிள்ளைங்களாம் இங்கே பாருங்கள், என் கையில் வந்து ஒரு பேப்பர் இருக்குது. இந்த பேப்பரில் வந்து நான் ஒரு டயக்ராம் வரைஞ்சி வச்சுருக்கேன், ஒரு படம் வரைஞ்சி வச்சுருக்கேன். அதில் வந்து நிறைய நம்பர்ஸ் இருக்கும். என்னென்ன நம்பர்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யார் வரீங்க? ஓகே, நீ வந்தோடனே பசங்களை முன்னாடி கூப்பிட்டு பசங்க என்ன பண்ணணும், இதில் வந்து பார்த்து சொல்லணும். 8 இருக்குது, 4 இருக்குது, 6 இருக்குது, வேற என்ன நம்பர் இருக்குது? ஓகே, இத்தனை நம்பர் நீ பார்த்த, நீ போய் உட்காந்துக்கோ. அடுத்தது நீ எத்தனை நம்பர் பார்க்குற? 1 2 3 6. ஓகே, நீ இத்தனை நம்பர் பார்த்து, நீ போய் உட்கார். ஓகே, ஒரு சிலர் வந்து எல்லா நம்பரையும் கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம பிள்ளைங்களுக்கு இது வந்து இந்த சாட்டில் வரைஞ்சி வச்சிருக்கேன், இதில் வந்து எத்தனை நம்பர் இருக்கு அப்படின்றது நீங்கள் வந்து பிள்ளைங்களுக்கு நீங்கள் கவுண்ட் பண்ணி சொல்ல போறீங்க. எப்படி நீங்கள் கவுண்ட் பண்ண சொல்ல போறீங்கன்னா, இப்போ இதில் வந்து 0லேருந்து 9 வரைக்கும் நம்பர்ஸ் இருக்கு. 0 1 2 3 4 5 6 7 8 9 ஆல்மோஸ்ட் எல்லா நம்பர்ஸும் இருக்கு. இப்படி எங்க இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு நம்பரை நீங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லி காட்டணும். பாரு, 0 இருக்கா? ஆமா, 0. எத்தனை பேர் 0 கரெக்டா கண்டுபிடிச்சிங்க? நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லுவாங்க. 0 1 எங்க இருக்கு? இங்க 1 இருக்கு. ஓகே, அது எத்தனை பேர் கண்டுபிடிச்சிங்க? ஓகே, 2 இருக்கா? ஆமா, தோ இப்படி, இது வந்து 2 இருக்கா? 3 இருக்கா? ஆமாங்க, 3 இருக்குங்க. இங்க இருக்கு 3 இருக்கு. ஓகே, 4 இருக்கா? 4 தோ இருக்கு 4. 5 இருக்கா? அப்படின்னா ஒரு சிலர் கண்டுபிடிப்பாங்க. இது வந்து 5 வந்து எஸ் மாதிரி இருக்கு பாருங்க, இதுதான் 5. ஓகேங்களா, இது வந்து நம்ம 5ன்னு சொல்ல போறோம். ஓகே, 5. 6 இருக்கா? 6 தான் இருக்கே மேலேயே. 7 இருக்கா? ஐயோ, 7 இருக்க மாதிரி இல்லை, தோ இங்க இருக்கு பாரு 7, இதுதான் 7. 8 இருக்கா? 8 இருக்கு. 9 இருக்கா? தோ இங்க 9 இருக்கு. அக்கா, நான் எல்லா நம்பரும் கரெக்டா நான் கண்டுபிடிச்சிட்டாங்கக்கா அப்படின்னு ஒரு சில பசங்க சொல்லுவாங்க. பெரிய பசங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. ஓகே, இந்த கேம் மூலமா பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன சொல்லித்தர போறோம், என்ன சுவிசேஷத்தை அறிவிக்க போறோம்? நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பாரு, இந்த கேம்ல பார்த்தோன்னே ஒரு சில நம்பர் பார்த்தோன்னே கண்டுபிடிக்க முடியுது, ஒரு சில நம்பர் வந்து கண்டுபிடிக்கணும். இந்த 5லாம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டம். இது நம்ம 5ன்னு நினைக்க மாட்டோம். ஓகேங்களா, ஆனா இதுல 5 இருக்கு, அந்த நம்பர் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதுக்கப்புறம் ஒரு சிலர் 7 நீங்க கண்டுபிடிக்கல, அது கொஞ்சம் கண்டுபிடிக்க கஷ்டம். அப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? ஞானம் தேவை, புத்தி தேவை. நீதிமொழிகள் 2:6, நீதிமொழிகள் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கிறேன். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். அப்ப ஞானத்தை கொடுக்கிறது யாரு?
கர்த்தர். ஏசப்பா தான் ஞானத்தை கொடுக்கிறவங்க அப்படின்னு இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? பைபிள்ல ஒரு சம்பவம் போடப்பட்டிருக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 16-21 வரைக்கும் ஒரு ஊமையை ஏசப்பா சொல்றார். ஊமை என்று சொன்னால் குட்டி கதை, ஆனா உள்ள ஒரு ஆழ்ந்த சத்தியம் இருக்கும். என்ன கதை ஏசப்பா சொல்றாங்க? லூக்கா 12:16-21 வரைக்கும் நான் வாசிக்க போறது இல்ல, நான் உங்களுக்கு கதை மாதிரி நான் சொல்றேன். ஐஸ்வர்யவான் ஒரு பெரிய பணக்காரன் தான். அந்த பணக்காரன் கிட்ட நிறைய சொத்து, அவன் நிலத்துல நிறைய விளையுது, நிறைய சேர்த்து வச்சிருக்கான். ஓகேங்களா? ஆனா அவன் யாருக்குமே கொடுக்க மாட்டான். ரொம்ப அவனே வச்சுக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்பான். அப்போ நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்கான், நிறைய அவன் தானியங்கள்லாம் சேர்த்து வச்சிருக்கான். அப்போ அவன் என்ன சொல்றான் பாருங்க, 17ஆம் வசனத்துல, அப்போ ஐஸ்வர்யமானுடைய 16ஆம் வசனத்துல வாசிக்கிறேன். ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்போ நிறைய அவனுடைய நிலத்துல நல்லா விளையுது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? அவன் யோசிக்கிறான், நிறைய வளர்ந்து நிறைய நான் என்ன பண்றது அப்படின்னு. என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு இடமே இல்லை பாருங்க. அவ்வளவு பெரிய பணக்காரன், எவ்வளவு பெரிய பெரிய தானியத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு இடம்லாம் கட்டி வச்சிருப்பான். அதெல்லாம் பார்த்தாலும் ஃபுல் ஆயிடுச்சு. அப்போ அவன் மனசுல அவன் என்ன சொல்லிருக்கணும்? எனக்கு ஃபுல்லா இருக்குது, என்கிட்ட நிறைய தானியம் இருக்குது, ஏழைப்பட்டவங்க எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க, பாவம் கஷ்டத்துல இருக்கிறாங்க, பசியில உட்காந்துருக்காங்க, அவங்களுக்குலாம் நான் கொடுக்குறேன், என்கிட்ட நிறைய இருக்குது, ஏற்கனவே நான் சேர்த்து வச்சிருக்கேன், சேர்த்து வைக்கிறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு சேர்த்து வச்சுட்டேன், இன்னும் நான் சேர்த்து வைக்கிறதுக்கு வருது, விளையுது, ஏழைங்களுக்கு கொடுக்கலாமே அப்படின்னு அவன் நினைச்சானா? இல்ல. அவன் என்ன சொல்றான் பாருங்க, நான் ஒன்று செய்வேன். பெரிய புத்திசாலி யோசிக்கிறார். என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாங்க கட்டுவேன். ஏற்கனவே பெருசா கட்டி வச்சிருக்கேன், இது இடிச்சிட்டு இன்னும் பெருசா கட்டுவேன், இன்னும் பெருசா கட்டி விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு அவன் என்ன சொல்றான் பாருங்க, கட்டி வச்சுட்டு அவன் சொல்லுவானா, 10ஆம் வசனம், ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு எல்லாம் நான் சேர்த்து வச்சுட்டேன், அதனால புசித்து குடித்து பூரிப்பாய் நல்லா என்ஜாய் பண்ணு வாழ்க்கை, உனக்காக நிறைய சொத்து சேர்த்து வச்சிருக்கேன், அதனால நீ லைஃபை நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு எனக்குள்ளே ஆத்துமாவுக்குள்ளே நான் சொல்லிப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்போ ஆண்டவர் அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு. நல்லா நீங்க பாருங்க, 20ஆம் வசனத்துல தனக்குள்ளே சொல்லிக்கொண்டா. 20ஆம் வசனத்துல தேவன் அவனை நோக்கி மதிகேடனே அப்படின்னு சொல்றாரு, முட்டாளே அப்படின்னு சொல்றாரு. என்னங்க, அவன் நிறைய விளைஞ்சிருக்கு, அதை அவன் சேர்த்து வச்சுக்கிறது ஏற்கனவே சேர்த்து வச்சிருக்கான், இன்னும் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அதை இடிச்சு பெருசா கட்டுறான், களஞ்சியங்களை கட்டுறான், சேர்த்து வைக்க, இதுல என்ன தப்பு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா ஏசப்பா சொல்றாங்க முட்டாளே அப்படின்றாரு, மதிகேடனேன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு பாருங்க, உன் ஆத்துமா உன்னிடத்துல இருந்து இன்னைக்கு ராத்திரியே நீ செத்து போயிட்டேன்னா என்னடா பண்ணுவ? அடா பாவி, நீ சொல்ற ஆத்துமா நல்லா ஜாலியாரு, நல்லா புசித்து குடித்து என்ஜாய் பண்ண லைஃபை, இப்பதான்டா என்ஜாய் பண்ண லைஃபை, எப்படா என்ஜாய் பண்ண போறோம், கொஞ்ச நாள் இந்த உலகத்துல வாழ போறோம், நல்லா என்ஜாய் பண்ணண்டா இருக்கிற வரைக்கும் அப்படின்னு நீ சொல்றியா? அடா பாவி, இன்னைக்கு ராத்திரி நீ செத்து போயிட்டேன்னா இப்ப சேர்த்து வச்சிருக்க எல்லாமே அது யாருக்கடா சொந்தம்? உன்னை நீங்க போகும்போது எடுத்துட்டா போக முடியும், பேக்கெட்ல போட்டா எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. பாருங்க, யாருடையதாகும்? உன் ஆத்துமா உன்னிடத்துல இருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். 21, தேவனிடத்தில் ஐஸ்வர்யமான இல்லாமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு சேர்த்து வச்சு என்னையா பிரயோஜனம், இன்னைக்கே நீ சேர்த்து போயிட்டேன்னா இதெல்லாம் நீ எடுத்துட்டா போக முடியும் அப்படின்னு கேட்கிறேன். அப்ப ஏன் நான் ஞானத்தை சொல்லிட்டு, கர்த்தர் ஞானத்தை தருகிறேன்னு சொல்லிட்டு ஏன் இந்த ஒரு சம்பவத்தை நான் சொன்னேன், பேரபிள் சொன்னேன்னு சொன்னா, ஞானம் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க? மத்தேயு 6:33 என்ன சொல்லுது உங்களுக்கு நல்லாவே மனப்படமா தெரியும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்ப ஞானம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஞானம் எதை யோசிக்கும்னா, இந்த உலக வாழ்க்கை முடிஞ்ச பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, பரலோக வாழ்க்கை இருக்கு, நான் இந்த உலக வாழ்க்கையை முடிச்சுட்டு நான் அங்க போகணும். அப்ப ஞானம் உள்ளவர்கள் எப்பவுமே அதை போக்கஸ் பண்ணி தான் வாழ்வாங்க. காசு சம்பாதிக்கிறது தப்பு இல்லை, சேர்த்து வைக்கிறது தப்பு இல்லை. ஆனா அவன் என்ன சொல்றான், ஏற்கனவே அவளை சேர்த்து வச்சுட்டேன், இதுக்கப்புறமும் வருது, ஆனா ஒரு வார்த்தை கூட ஏழைக்கு கொடுக்கலாமே, ட்ரெஸ் இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க கொடுக்கலாமே, சாப்பாடு இல்லாம எத்தனை பேர் இருக்காங்க கொடுக்கலாமே, வரவே இல்லை. செல்ஃபிஷ் பீப்புள். ஆனா தம்பி தங்கச்சி, நீ அப்படி இருக்கக்கூடாது. பாரு, நம்முடைய நோக்கம், உலகத்தை நம்ம வாழும் போது நம்ம நல்லா சாப்பிட்றோம், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், நம்ம கார்ல போறோம், நல்லா நம்ம வீடு கட்டிக்கிறோம், நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். ஆனா நம்முடைய நோக்கம் என்ன? நான் இந்த உலகத்திலேயே எப்பவும் இருக்க போறது கிடையாது, ஒரு நாள் நானும் இந்த உலகத்தை விட்டு போறேன், போகும்போது நான் ஏசப்பா கிட்ட போகணும், பரலோகத்துக்கு போகணும்,
அதுக்கு அப்படி வாழணும்னு சொன்னா உனக்கு என்ன தேவை? ஞானம் தேவை. நீதிமொழிகள் 2:6 என்ன சொல்லுது? அந்த ஞானத்தை கொடுக்கறது யாரு? கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அப்போ கர்த்தாவே எனக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே நம்ம கேட்கும் போது ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பார். அந்த ஞானம் என்ன செய்யும்? மேலானவைகளை நோக்குங்கள், பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நோக்குங்கள் அப்படின்னு பைபிள் வசனம் சொல்லப்படுறது. ஓகேங்களா? இப்போ நான் ஒரு குட்டி கதை நான் சொல்றேன். ஓகே, ஏற்கனவே நீங்க கேட்டிருந்த மாதிரி குட்டி கதை சொன்னா நல்லா இருக்கும். வேத சம்பவம் ஒன்று பார்த்தாச்சு. இனிமே நான் வருகின்ற இந்த மாதிரி டீச்சிங்ஸ்ல நான் குட்டி கதையும் ஒன்று ஆட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். ஓகேங்களா? நான் ஒரு கதை வாசித்துட்டு இருந்தேன், எனக்கு பிரயோஜனமா இருந்துச்சு. எப்படி இந்த சேர்த்து வைக்கிறது, செல்ஃபிஷா இருக்குது, இதை பத்தி நான் ஒரு கதை வாசித்துட்டு இருந்தேன். அப்போ என்னன்னா, அந்த கதையில என்னன்னா, ஒரு அப்பா பெரிய பணக்காரன் அப்பா வந்து அவங்க பையனை ஓகேங்களா கூட்டிட்டு போகும்போது, தம்பி இங்க பாருப்பா, பூமியில இந்த ஏழை ஜனங்களாம் எப்படி வாழ்றாங்கன்றது நீ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை கூட்டிட்டு போறப்பா. நம்ம கிட்ட எவ்வளவு சொத்து பணம் இருக்கு பாத்தியா, ஆனா இதெல்லாம் இல்லாம எவ்வளவு ஏழை ஜனங்க இருக்கிறாங்க தெரியுமா, அது நீ புரிஞ்சுக்கணும், நம்ம எவ்வளவு பெரிய பணக்காரன் நீ புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து கூட்டிட்டு போறாரு. அப்போ கூட்டிட்டு போய் ஏழை ஜனங்கள்லாம் எப்படி வாழ்றாங்கன்றத பாரு, நமக்கு எவ்வளோ நல்ல நம்ம சுகபோகமா வாழ்றோம் பாத்தியா, இந்த ஏழை ஜனங்க பாரு ஒன்றும் எல்லாம் இருக்காங்க, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சு வந்தாச்சு. வந்த பிறகு அவங்க அப்பா கேட்டார், என்னப்பா நம்ம ட்ரிப் எப்படி இருந்துச்சு தம்பி, எப்படி நீ பாத்தியா ஏழை ஜனங்கள்லாம் எப்படி வாழ்றாங்கன்னு பாத்தியா அப்படின்னு ஒன்று அவங்க பையன் சொன்னானா, ஆமாப்பா, ஆமா நான் நிறையா கற்றுக்கிட்டேன், இது நம்ம போயிட்டு வந்த ட்ரிப்ல இருந்து நிறையா கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஒன்று அவங்க அப்பா சொன்னார். என்ன நீ கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பையன் சொன்னானா, ஆமாப்பா நம்ம கிட்ட ஒரு நாய் இருக்கு, நம்ம வீட்டில் ஒரு நாய் வளர்க்குறோம், ஆனால் அந்த ஏழை ஜனங்க வீட்டில் 4 நாய் இருக்குதுப்பா, நம்ம கிட்ட ஒரே நாய் தான் இருக்குது அப்படின்னா. அடுத்தது நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒரு சின்ன தொட்டி மாதிரி கட்டி வச்சிருக்கீங்க, அதில் நம்ம போய் குளிக்கிறதுக்காக ஸ்விம்மிங் பூல் கட்டி வச்சிருக்கீங்க, ஆனால் அவங்க பாருங்க நதியில போய் அவன் பாட்டு நீச்சல் அடிக்கிறான், இந்த ஓரத்துல இருந்து அந்த ஓரம் அவ்வளோ பெருசா இருக்குதுப்பா, நம்ம இவ்வளோண்டு ஒரு ஸ்விம்மிங் பூல் கட்டி அதே நம்ம 2 பேரும் நீச்சல் அடிச்சிட்டு இருக்கிறோம், ஆனா அவங்க பாருங்க அவ்வளோ பெருசா இருக்குது, அது எங்க ஆரம்பிக்குது எங்க முடியுதுன்னு தெரிய மாட்டேங்குது, அவ்வளோ பெரிய நதியில போய் குளிக்கிறாங்கப்பா, சூப்பரா இருக்குதுப்பா. அடுத்து சொன்னா, நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த நைட் டைம்ல நீங்க ஒரு கார்டன் வச்சிருக்கீங்க, அந்த கார்டன்ல இம்போர்ட்டட் லைட்ஸ்லாம் நீங்க மாட்டி வச்சிருக்கீங்க, ஒரு 4 லைட் மாட்டி வச்சிருக்கீங்க வெளிச்சத்துறதுக்கு, ஆனா அவங்க வெட்ட வெளியில நட்சத்திரத்தை பார்த்துட்டு அவங்க அழகா என்ஜாய் பண்றாங்கப்பா. என்ன கடகா நட்சத்திரம், நம்ம வீட்டுல 4 லைட் தான் மாட்டி வச்சிருக்கீங்க, இம்போர்ட்டட் நீங்க சொல்றீங்க, ஃபாரின்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க, ஆனா அவங்க எண்ணிக்கடங்காத அவ்வளோ எண்ண முடியாத ஸ்டார்ஸ் அவங்க அப்படியே என்ஜாய் பண்ணுறாங்கப்பா நைட்டு அப்படின்னு சொன்னானா. அப்போ அவன் சொன்னானா, நம்ம வீட்டில் வேலைக்காரங்க இருக்கிறாங்கப்பா, நம்மளை சர்வ் பண்ணுறதுக்கு வேலைக்காரங்களாம் இருக்கிறாங்க, ஆனால் அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களே வேலை செய்கிறாங்கப்பா. இங்கிலீஷில் வி ஹாவ் சர்வன்ட்ஸ் ஹூ சர்வ் அஸ், ஆனால் அவங்க தே சர்வ் அதர்ஸ், அவங்க மற்றவங்களுக்கு அவங்க பணிவிடை செய்கிறாங்க. நமக்கு பணிவிடைக்காரர்கள் இருக்கிறாங்க, ஆனால் அந்த ஏழை ஜனங்கள் மற்றவங்களுக்கு பணிவிடை செய்கிறவங்களா இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்னானா. கடைசி அவன் சொன்னானா, அப்பா நம்மளை பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் நம்ம வீட்டை சுற்றி நல்லா பெருசாக காம்பவுண்ட் வால் கட்டி வச்சிருக்கீங்க, ஆனால் அவங்கள பாதுகாக்கிறதுக்கு காம்பவுண்ட் வால் இல்லை, ஆனால் அவங்களுக்கு நண்பர்கள் இருக்கிறாங்கப்பா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பா குப்சிப்புன்னு ஆயிட்டாரு. என்னடா இது, இவனை கூப்பிட்டு போன தப்பா போச்சே, குப்சிப்புன்னு ஆயிட்டாரு. அப்போ பையன் சொன்னானா, அப்பா ரொம்ப நன்றிப்பா, என்னை இந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் நம்ம எவ்வளோ ஏழையாக இருக்கிறோன்றதை நமக்கு நீங்கள் காட்டிட்டீங்கப்பா, நம்ம எவ்வளோ ஏழையாக இருக்கோம்ப்பா, இதில் இருந்தாப்பா, இந்த ட்ரிப்பில் இருந்தாப்பா நான் புரிஞ்சுக்கிட்டேன், ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொன்னானா. இப்போ இதில் யார் ஏழை யார் பணக்காரன் நீங்கள் யோசித்து பாருங்க. உலக பிரகாரமான காரியங்கள், ஆஸ்தி சம்பத்து வச்சிருக்கவங்க பணக்காரங்களா, இல்லை உண்மையான நிம்மதியோட சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்கிறவங்க பணக்காரங்களா? இன்னைக்கு பணக்காரங்கன்னு சொன்னால் நம்ம கார் பங்களா அப்படியே அந்த பிரம்மாண்டம், அதான் லக்ஸுரி, அதான் நம்ம பார்க்குறோம். ஆனால் உண்மையான சந்தோஷம் சமாதானம் இருக்கிறவங்க தான் உண்மையான பணக்காரங்க. தம்பி தங்கச்சி, இன்னைக்கு உனக்கு உண்மையான சந்தோஷம் சமாதானம் இருக்குதா, அதை ஏசப்பா தான் கொடுப்பாங்க. அப்போ ஞானம், ஞானத்தை பற்றி நம்ம பேசிட்டு வரோம். ஞானத்தை கொடுக்குற கர்த்தர். அந்த ஞானம் என்ன செய்யும்? உலக பிரகாரமான காரியங்கள் மேலே இல்லை, பரலோக ராஜ்யத்துக்கு நான் போய் சேரணும், அதுக்கு நான் என்னென்னலாம் பண்ணணுமோ இந்த உலகத்தில். இந்த உலக வாழ்க்கையை வந்து ஒரு ட்ரையல் தான், ஒரு ட்ரையல். உண்மையான லைஃபே, உண்மையான வாழ்க்கையை தம்பி தங்கச்சி, இந்த வாழ்க்கையை இந்த உலக வாழ்க்கையில் எப்படி வாழ்றத நீ பார்ப்பாங்க.
ஆண்டவர் பார்க்குறாரு எப்படி வாழ்றதுன்றதை பார்த்து ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை அவருடைய வேத வசனத்துக்கு கீழ்ப்படுத்தி நீ வாழ்ந்தனா இந்த உலக வாழ்க்கை முடிஞ்ச பிறகு உன்னை பரலோகத்துக்கு நித்திய வாழ்வு, நித்தியம் நித்தியம்னா அங்கே சாவே கிடையாது, அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு ஏசப்பா அவனை கொண்டு போவாங்க. நிச்சயமா இந்த டீச்சிங் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் இதை நான் நினைக்கிறேன். உங்கள் சண்டே ஸ்கூலில் இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு சொன்னால் சண்டே ஸ்கூலில் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ.